டிகாயினி சொந்தங்களுக்கு வணக்கம். வாயில துர்நாற்றம் ஏன் ஏற்படுகின்றது, இதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். காலை இரவின 2 வேளையுமே பல்லு துளைக்கினாலுமே சிலருக்கு தூங்கி எழுந்த உடனே வாயில ஒரு விதமான நாற்றம் ஏற்படுகின்றது. பல்ல கூடுதலாக நாங்கள் துளைக்கினாலுமே கூட வாய் துர்நாற்றம் போய்விடும் என்று சிலர் நினைக்கின்றார்கள். உண்மையில அது உண்மை இல்லை. ஆனால் உண்மையில சுத்தமாக பல்லு துளைக்கினாலுமே கூட வாயில துர்நாற்றம் ஏற்பட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயோடு மட்டும் தொடர்புடையது அல்ல. இது வயிற்று கோளாறு, அல்சர், நீரிழிவு, கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளாலும் இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படுகின்றது. செரிமான கோளாறு காரணமாகவும் வாயில துர்நாற்றம் ஏற்படுமா. ஆனால் சில நேரங்களில் அது உள்ள காணப்படுகின்ற சில பிரச்சனைகள் பற்றியும் நமக்கு உணர்த்தும் எச்சரிக்கையாகவும் இது இருக்கக்கூடுமா. வயிற்றுல புண் இருந்தால் இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படும். இரவுல நாங்கள் சாப்பிட்ற உணவுகள் அதிகப்படியாக மசாலாக்கள், எண்ணெய் பதார்த்தங்கள், பூண்டு, வெங்காயம் போன்றவற்றை நாங்கள் தவிர்ப்பது நல்லதா. பற்களை 2 வேளையுமே சுத்தம் செய்வது நல்லது. குறைந்தது 2 நிமிடமாவது பொறுமையாக நாங்கள் பல் துலக்க வேண்டும். அவசரமாக பல்ல நாங்க துலக்க கூடாது. பற்களை சுத்தம் செய்யும் போது நாக்கையும் சேர்த்தே சுத்தம் செய்ய வேண்டும். வயிற்று கோளாறு உள்ளவர்கள் நிச்சயம் அந்த வாய் துர்நாற்றத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள். அதாவது அல்சர் நோய் உள்ளவர்களுக்கு நிச்சயம் வாய் துர்நாற்றம் ஏற்படும். தொண்டையில உள்ள டாக்ஸில் சுரப்பி பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படுமா. உணவு குழாய், உணவு மண்டலத்துல ஏற்படுகின்ற வியாதிகள் ஒரு வழி பாதையாக உணவு குழாயில சில பேருக்கு உணவு பையில் இருந்து அமிலமானது மேல் நோக்கி போகும். அதனால கூட வாய் துர்நாற்றம் ஏற்படும். அஜீரண கோளாறுகளால கூட வாய் துர்நாற்றம் ஏற்படும். உணவு குழாயை சென்ற உணவானது 4 மணி நேரத்துக்குள்ள அது ஜீரணமாகிவிடும். 4 மணி நேரத்துக்குள்ள மேலும் ஜீரணமாகாமல் உணவு மண்டலத்திலேயே உணவு தங்கும் போது வயிற்றுல ஏற்படும் இந்த புளித்த நாற்றம் வாய் வழியாக சேரும் போது இவ்வாறு வாயில துர்நாற்றம் ஏற்படும் என்று கூட சொல்லப்படுகின்றது. இது போன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டிலெக்ஸி மற்றும் எங்களுடைய BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமையில் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருங்க.